நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் முறைகேடு என தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் வேப்பேரி கால்நடை மருத்துவக் கல்லூரி முதல்வர் சவுந்தரராஜன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், என்ன நடந்தது? வணக்கம். கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. 5 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. சென்னை வேப்பேரியில் செயல்பட்டு வரும் கால்நடை மருத்துவக் கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த சவுந்தரராஜன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. முதல்வர் பொறுப்பில் சதீஷ் என்பவர் புதிதாக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்காக 3 பேர் கொண்ட கமிட்டி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் 15 நாட்களுக்குள் அந்த அறிக்கையை பல்கலைக்கழகத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உயரதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். முறைகேடு புகாரில் சிக்கிய 5 அலுவலர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சவுந்தரராஜன் உட்பட 2 பேர் சஸ்பெண்ட் மற்றும் 5 பேர் டிரான்ஸ்பர் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டுள்ளது. பல்கலைக்கழகத்தில் நேற்று நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் இந்த முறைகேடு குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையிலே 3 அடங்கிய குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இது தொடர்பான அந்த ஆய்வுகளை மேற்கொள்ளும் என்றும், எங்கிருந்து பணம் யாருடைய அக்கௌண்ட்டுக்கு சென்றது, எவ்வளவு பணம் இதன் மூலமாக முறைகேடு செய்யப்பட்டுள்ளது, முறைகேடு நடைபெற்றிருப்பது உண்மைதானா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் அவர்கள் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.